கன்னி ராசி நேயர்களே, நீங்கள் எவ்வாறெல்லாம் கஷ்டப்பட்டீர்கள் என்பதை காண்போம். உதவி செய்தவர்களால் ஏற்பட்ட துரோகம். கன்னி ராசினராகிய நீங்கள் இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவர்கள். பாத்திரம் அறி பாத்திரம் அறிந்து பிச்சை எடு என்பதை மறந்து ஆபத்து என்று வந்தவர்களுக்கு உங்கள் கையில் இருக்கும் கடைசி பைசா வரை கொடுத்து உதவி இருப்பீர்கள். ஆனால் ஜோதிட ரீதியாக உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதியின் தாக்கத்தாலும் பாதகஸ்தான அதிபதிகள் சேர்க்கையாலும் நீங்கள் யாருக்கும் இரவும் பகலும் பாராமல் உதவி செய்தீர்களோ அவர்களே உங்களுக்கு எதிராக மாறினார்கள். உங்கள் தோள் மீது கை போட்டு நடந்தவர்களே உங்களுக்கு பின்னால் குழி தோண்டினார்கள். நீங்கள் செய்த உதவிகளை எல்லாம் மறந்துவிட்டு உங்கள் மீது வீண் பலி சுமத்திய போது உங்கள் நெஞ்சமெல்லாம் பிடித்திருக்கும். நன்றி கெட்ட உலகம் என்பதை உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களை உணர்த்தி தருணம் அது. நீங்கள் யாரையும் கஷ்டப்படுகிறார்கள் என்று உதவி செய்திருப்பீர்கள். அதனாலவே உங்களுக்கு நிறைய துரோகம் இருக்கும். நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கிடையே அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள், பண விஷயங்களாகட்டும், மன கஷ்டங்களாகட்டும், நீங்கள் எவ்வாறு உதவி செய்திருப்பீர்கள். நீங்கள் பண விஷயங்களில் உங்களிடம் இருக்கும் கடைசி பைசா வரை கொடுத்து உதவினாலும் அவர்கள் உங்களுக்கு பின்னால் துரோகம்தான் செய்திருப்பார்கள். கணக்கில் இல்லாத பண இழப்புகள். உங்கள் ராசிக்கு தனக்காரனாகிய குரு பகவானும் லாப அதிபதியும் சாதகமற்ற அமைப்பில் சஞ்சரித்த காலங்களில் திட்டமிடாத பெரும் பண இழப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். வியாபாரத்தில் முதலீடு செய்த பணம் திரும்ப வரவில்லை. நண்பர்களை நம்பி கொடுத்த கடன்கள் வசூலாகவில்லை. கணக்கில் எழுத முடியாத அளவிற்கு எங்கு சென்றது என்று தெரியாத அளவிற்கு பணம் தண்ணீராக கரைந்து ஓடியிருக்கும். ஒரு கட்டத்தில் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட அடுத்தவர்களிடம் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீர்கள். வரவை விட செலவுகள் பன்மடங்கு உயர்ந்ததால் நிம்மதியான தூக்கத்தை இழந்து பண நெருக்கடியின் உச்சக்கட்ட வேதனையை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். உங்களின் கணக்கு வழக்கில் இல்லாத பண இழப்புகள் நிறையவே நடந்திருக்கும். உங்களின் வியாபாரத்தில் முதலீடு செய்த பணம் திரும்ப வந்திருக்கிறது. உங்களின் நண்பர்களுக்காக நீங்கள் கடன் வாங்கி கொடுத்த பணம் அல்லது உங்களிடம் இருந்த பணங்களை கொடுத்திருப்பீர்கள். இன்று கொடுத்த நாளை வாங்கலாம் என்று நினைத்து கொடுத்திருப்பீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டு துரோகம் செய்திருப்பார்கள். உறவினர்களின் தேவையற்ற விமர்சனங்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது ஓடி வந்து உதவாத சொந்தங்கள் உங்களை பற்றி தரம் தாழ்த்த விமர்சனங்களை செய்வதில் மட்டும் முதல் ஆளாக நின்றவர்கள் அதிகம். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான வீரியஸ்தானம் மற்றும் பந்த கணக்கு ஸ்தானங்கள் பலவீனம் அடைந்ததால் உங்கள் வீட்டு விசேஷங்களில் சரி, பொது இடங்களில் சரி, உங்களை காயப்படுத்தும் நோக்கத்தோடையே அவர்கள் பேசினார்கள். இவை எதற்குள் ஆய்க்கான இவனால் எதையும் சாதிக்க முடியாது என உங்கள் திறமையை கேலி பேசியிருப்பார்கள். உங்களின் பொருளாதார வீழ்ச்சியை கண்டு பரிதாபப்படுவது போல் நடித்து உங்களுக்கு உள்ளுக்குள் மகிழ்ந்த உறவுகளின் நச்சு வார்த்தைகள் உங்கள் இதயத்தை ஈட்டியாய் பாய்ந்து கிழித்திருக்கும். நீங்கள் பண கஷ்டங்களில் இருக்கும்போது உங்களுக்கு உறவினர்கள் வந்து உதவி செய்யாமல் உங்களை தாழ்த்தி பேசுவதுதான் அதிகம். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் என்பது இருக்கும்போது அவர்கள் உங்களுக்கு முன்னிலை வந்து நிற்காமல் உங்களுக்கு பின்னால் இருந்து இழிவுபடுத்தி பேசுவதுதான் முக்கியமாக இருந்திருப்பார்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட தவறான புரிதல்களால் குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டிலும் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டிலும் ஏற்பட்ட கிரகங்களின் அசுப பார்வை காரணமாக உங்கள் சொந்த குடும்பத்திலேயே உங்களுக்கு ஆதரவு இல்லாமல் போயிருக்கும். நீங்கள் எதை செய்தாலும் அது தப்பாகவே பார்க்கப்பட்டிருக்கும். உங்கள் குடும்ப நன்மைகளாக நீங்கள் எடுத்த நல்ல முடிவுகள் கூட மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு சுயநலக்காரராக நீங்கள் சித்தரிக்கப்படுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற ஈகோ பிரச்சனைகளும் விட்டு கொடுத்து தன்மையும் நிம்மதியை குறைத்திருக்கும். நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்ற ஏக்கம் உங்கள் சொந்த வீட்டிலேயே உங்களை தனிமைப்படுத்தியிருக்கும். நீங்கள் இவ்வாறு குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீர்கள். உங்கள் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு தவறுகள், மன கஷ்டப்புகள் ஆகியவை நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் கூட உங்களை உங்களை நன்றாக நடத்தாமல் உங்களை இழிவுபடுத்தி உங்களால் என்னதான் செய்ய முடியும் அந்த மாதிரிலாம் நினைத்திருப்பார்கள். இனி கடந்த காலத்தில் இவையெல்லாம் உங்களுக்கு நடந்திருந்தால் கமெண்ட் மூலியமாக கூறிவிட்டு நமது ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு ராக்கெட் வேகத்தில்தான் நன்மைகள் நடைபெறும். தொழிலில் புதிய சாதனைகள் உருவாகும். கன்னி ராசியின் அதிபதியான புதன் பகவானின் சாதகமான அமைப்பால் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய சாதனைகளை படைக்கப் போகிறீர்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்களின் தனித்துவமான திறமை வெளிப்படும். புதிய உத்திகளை கையாண்டு தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள்.
கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளிடையே நல்ல இணக்கம் ஏற்பட்டு லாப இரட்டியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வும் தேடி வரும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெற்று உங்கள் துறையில் ஒரு மைல்கல்லை எட்டுவீர்கள். இனி வரப்போகும் நாட்களில் தொழிலில் புதிய சாதனைகள் தான் நீங்கள் உருவாக்குவீர்கள். உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய சாதனைகளை படைக்கப் போகும் நாட்கள் இன்னும் சிறு நாட்களில் நடக்கப் போகிறது. வேலை செய்யும் இடத்துல தனித்துவமான திறமையை வெளிப்படுத்துவீர்கள். புதிய யுக்திகளை கையாண்டு தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். பண விஷயங்களில் தெளிவு கிடைக்கும். இதுவரை உங்களுக்கு இருந்த பொருளாதார நெருக்கடிகளும், பணம் எப்படி வருகிறது, எங்கு முடங்குகிறது என்ற குழப்பங்களும் நீங்கி பணம் விரைவில் ஒரு தெளிவான பாதை புலப்படும். வரவு செலவுகளை சரியாக திட்டமிட்டு நிர்வகிக்கும் ஆற்றல் உங்களுக்கு கூடும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் மற்றும் நிலுவைத் தொகைகள் கைக்கு வந்து சேரும். தேவையற்ற வீண் விரயங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு உங்களது நிதி நிலைமை சீராகும். எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் அதன் லாப நஷ்டங்களை முன்கூட்டியே கணித்து செயல்படும் புத்திசாலித்தனம் உங்களுக்கு மேலோங்கும். நீங்கள் இனிமேல் பண விஷயங்கள் தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் உங்களிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் எப்படி செலவாகிறது, தண்ணீரை கலைஞர் என்று நீங்கள் இனிமேல் எப்படி என்று அறிந்து கொள்வீர்கள். உங்களின் பண விஷயங்களில் யாருக்கெல்லாம் எவ்வளவு செலவழித்தோம் என்பதை நீங்கள் நினைத்து கொண்டு யாருக்கு எப்படி உதவணும் என்னவென்று தெரிந்து கொள்வீர்கள். விநாயகர் அருளால் தடைகள் அகலும் என்பது முழுமுதற் கடவுளான விக்னகர்தா விநாயக பெருமானின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் துணையாக நிற்கிறது. நீங்க தொட்ட காரியங்கள் துலங்காமல் இழுபறியாக இருந்த நிலை மாறும். புதிய முயற்சிகளில் முட்டுக்கட்டையாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள், பொறாமைகள் மற்றும் கிரக தோஷங்கள் அனைத்தும் விநாயகரின் அருளால் பனி போல விலகும். காரிய சித்தி உண்டாகும். மிக முக்கியமாக அரசு வழி காரியங்கள் அல்லது நீதிமன்ற விவகாரங்களில் இருந்த முடக்கங்கள் நீங்கி உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வர தொடங்கும். நீங்கள் விநாயகரின் அருளால் உங்களுக்கு எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் அப்போ அனைத்தும் அகன்று போய் உங்களுக்கு இனிமேல் நன்மையாகவே நடக்கும். உங்களுக்கு அரசு வழி காரியங்கள் மிக இலகுவாக நடக்கும். குடும்பத்தில் புரிதல் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கடந்த காலங்களில் இருந்த மனத்தாங்கல்களும் கருத்து வேறுபாடுகளும் முழுமையாக மறைந்துவிடும். ஒருவர் உணர்வுகளை மற்றொருவர் புரிந்து கொண்டு செயல்படும் முதிர்ச்சி குடும்பத்தில் உண்டாகும். கூட்டு குடும்பமாக இருப்பவர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவீர்கள். பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான சுகமான பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்து குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி அரங்கேறும். இனி வரப்போகும் நாட்களில் குடும்பத்தில் புயல் அதிகரிக்கும். உங்கள் கடந்த காலத்துல மனத்தாங்கங்களும் வேறுபாடுகளும் முழுமையாவே மறைந்து போய் இனிமேல் நன்மைகள் மட்டுமே நடக்கும். ஒருவர் உணர்வை மற்றொரு புரிந்து கொண்டு செயல்படும் முதிர்ச்சி இனிமேல் உங்கள் குடும்பத்தில் உருவாகும். பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான இதை பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்து குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சியும் தான் நிறைவேறும். இனி வரும் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி அரங்கேறும். இவை அனைத்தையும் வரப்போகும் நாட்களில் நடந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் தெரிவித்து மறக்காமல் நமது ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவி உயர்வும் தேடி வரும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெற்று உங்கள் துறையில் ஒரு மைல்கல்லை எட்டுவீர்கள். இனி வரப்போகும் நாட்களில் தொழிலில் புதிய சாதனைகள் தான் நீங்கள் உருவாக்குவீர்கள். உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு புதிய சாதனைகளை படைக்கப் போகும் நாட்கள் இன்னும் சிறு நாட்களில் நடக்கப் போகிறது. வேலை செய்யும் இடத்துல தனித்துவமான திறமையை வெளிப்படுத்துவீர்கள். புதிய யுக்திகளை கையாண்டு தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். பண விஷயங்களில் தெளிவு கிடைக்கும். இதுவரை உங்களுக்கு இருந்த பொருளாதார நெருக்கடிகளும், பணம் எப்படி வருகிறது, எங்கு முடங்குகிறது என்ற குழப்பங்களும் நீங்கி பணம் விரைவில் ஒரு தெளிவான பாதை புலப்படும். வரவு செலவுகளை சரியாக திட்டமிட்டு நிர்வகிக்கும் ஆற்றல் உங்களுக்கு கூடும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் மற்றும் நிலுவைத் தொகைகள் கைக்கு வந்து சேரும். தேவையற்ற வீண் விரயங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு உங்களது நிதி நிலைமை சீராகும். எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் அதன் லாப நஷ்டங்களை முன்கூட்டியே கணித்து செயல்படும் புத்திசாலித்தனம் உங்களுக்கு மேலோங்கும். நீங்கள் இனிமேல் பண விஷயங்கள் தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் உங்களிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் எப்படி செலவாகிறது, தண்ணீரை கலைஞர் என்று நீங்கள் இனிமேல் எப்படி என்று அறிந்து கொள்வீர்கள்.
உங்களின் பண விஷயங்களில் யாருக்கெல்லாம் எவ்வளவு செலவழித்தோம் என்பதை நீங்கள் நினைத்துக் கொண்டு யாருக்கு எப்படி உதவ வேண்டும் என்னவென்று தெரிந்து கொள்வீர்கள். விநாயகர் அருளால் தடைகள் அகலும் என்பது முழுமுதற் கடவுளான விநாயகர் விக்னஹர்தா விநாயகப் பெருமானின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் துணையாக நிற்கிறது. நீங்க தொட்ட காரியங்கள் துலங்காமல் இழுபறியாக இருந்த நிலை மாறும். புதிய முயற்சிகளில் முட்டுக்கட்டையாக இருந்த மறைமுக எதிர்ப்புகள், பொறாமைகள் மற்றும் கிரக தோஷங்கள் அனைத்தும் விநாயகரின் அருளால் பனி போல விலகும். காரிய சித்தி உண்டாகும். மிக முக்கியமாக அரசு வழி காரியங்கள் அல்லது நீதிமன்ற விவகாரங்களில் இருந்த முடக்கங்கள் நீங்கி உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரத் தொடங்கும். நீங்கள் விநாயகரின் அருளால் உங்களுக்கு எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் போய் அனைத்தும் அகன்று போய் உங்களுக்கு இனிமேல் நன்மையாகவே நடக்கும். உங்களுக்கு அரசு வேலை, அரசு வழி காரியங்கள் மிக இலகுவாக நடக்கும். குடும்பத்தில் புரிதல் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கடந்த காலங்களில் இருந்த மனத்தாங்கல்களும் கருத்து வேறுபாடுகளும் முழுமையாக மறைந்துவிடும். ஒருவர் உணர்வுகளை மற்றொருவர் புரிந்து கொண்டு செயல்படும் முதிர்ச்சி குடும்பத்தில் உண்டாகும். கூட்டு குடும்பமாக இருப்பவர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவீர்கள். பூர்வீக சொத்துகள் சம்பந்தமான சுகமான பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்து குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிட்டபடி அரங்கேறும்.